உன்னுடைய டீசென்சி, உன்னுடைய டிக்னிட்டி, உனக்கு அது கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி. உன் கூட இருக்கும்போது இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே சேஃபா உணர்றாங்க. அது இட் இஸ் ரொம்ப பெரிய பிளெஸிங். அந்த உணர்வை கொடுத்தது உன்னுடைய டிக்னிட்டி, உன்னுடைய டீசென்சி. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் எவ்வளோ பேசிட்டீங்க. இப்போ எனக்கு நான் எப்படி வந்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் செஃப். இந்த டிசிடிசி என் வாழ்க்கையை எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் சீசன் 1 முடித்ததுலேருந்து எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு இன்னும் எவ்வளோ அவார்டு வாங்கினாலும் எதுவும் சரி, சத்தியமாக இதோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும். மீடியா மிஷன்ஸ், ஏன்னா ஒரு டைம் செஃப் நான் முன்னாடி சொன்னதான், நான் இந்த சூரியவம்ச படத்தில் யானமாலை ஏற்றி சரத்குமார் திடீர்னு இறக்க வர நல்லா இருந்துச்சா, அது மாதிரி கீழே இறங்கும் போதெல்லாம் தூக்கி என்னை யானமாலை தூக்குவாங்க. திருப்பி லைஃப்பில் எதுவுமே வர மாட்டேங்குது சுமார் சொல்லிட்டு திருப்பி யானமாலை ஏற்றுவாங்க. போய் சொல்ல செஃப், இந்த டிசிடிசி இந்த 2ஆம் முடியத்துக்குள்ள இதோட 3 படம் முடிச்சு 4வது படம் கமிட் ஆக போறேன் செஃப். இது எல்லாமே முழுக்க டிசிடிசி மட்டும்தான். இவ்வளோ விஷயம் எனக்கு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு ஒரு மேடை செஃப். அதுவும் இப்படி இந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்கும்போது சொல்லுது எனக்கு எதுவும் பேச தெரியல செஃப். பட் தேங்க்ஸ் டு மீடியா மிஷன், ரவுஃபா மேம், பார்த்தி அண்ணன் அண்ட் சன் டிவி எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் மட்டும் என்கிட்ட அவ்வளோ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீ அடிக்கிறது ஒன்று கூட எங்கள் மேலே படவும் படாது, எப்பவுமே அப்படி தான் பண்ணுவீங்கன்னு. ஆனால் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது முழுக்க நாங்கள் நல்லா வரணும், நாங்கள் நல்லா தெரிந்தா பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி ஆள் கிடைச்சிக்கிட்டோம். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. டிசிடிசி ரொம்ப நன்றி. ஜெம்டா நீனு.